தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பு காலம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மாசில்லாத குழந்தைகள் மறைசாட்சியினுடைய நினைவு. அன்பு சொந்தங்களே, இறைவனுடைய அற்புதமான பிறப்பின் வழியாய் நம் உள்ளத்தையும் வாழ்வையும் தேடி வந்திருக்கின்ற அருளும் கிருபையும் சமாதானம் நிறைந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த நாளிலும் தங்கிட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். மாசில்லாத குழந்தைகள் தினத்தை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்த குழந்தைகளை ஆண்டவர் கரங்களை அர்ப்பணிப்போம். மாசில்லாத இதயத்தோடு அவர்கள் இறைவனுக்கு ஏற்ற பாத்திரங்களாக வாழ்ந்து இறை அருளை பெற்று இந்த உலகிற்கு பகிர்ந்து கொடுக்கின்ற கருவிகளாய் அவர்கள் வளர்ந்தோங்க அவர்களுக்காக சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுவோம். மாசற்ற குழந்தைகள் யார்? இந்த விழா கொண்டாடுவதன் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஏரோது தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனக்கு எதிராக குழந்தை பிறந்திருக்கின்றது என்கின்ற அந்த சந்தேகத்திலே பெத்லகேமையும் அதை சூழ்ந்து இந்த பகுதியில் இருக்கின்ற 2 வயதிற்கு உட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொள்கின்றார். இப்படி ஏரோதால் கொல்லப்பட்ட அந்த குழந்தைகள் தான் சபையால் அங்கீகரிக்கப்பட்டு இன்று அவர்களுக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றது. மத்தேயு 10:39 என் பொருட்டு தன் உயிரை இழப்பவர் அதை காத்துக்கொள்வர் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இயேசு குழந்தைக்காக தன் உயிரை ஈந்த இந்த குழந்தைகளுடைய தினமானது திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. மத்தேயு தன்னுடைய நற்செய்தியை யூத மக்களுக்கு எழுதுகின்றார். ஆகவே அவர்களுக்கு இயேசுவை புதிய மெசியாவாக அறிமுகப்படுத்தி இவனுடைய வல்லமையான கரம் இயேசுவோடு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி காட்ட ஆசைப்படுகின்றார். விடுதலை பயண நூல் 2ஆம் அதிகாரத்தையும் இயேசுடைய பிறப்பு நிகழ்வையும் ஒப்பிட்டு காட்டி எவ்வாறு பார்வோன் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொண்டொழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பிக்கின்ற பொழுது அந்த மத்தியிலே மோயிசன் காப்பாற்றப்பட்டாரோ அதை போலவே ஏரோது அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்று தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது கடவுளுடைய வல்லமையான கரம் இயேசுவையும் காப்பாற்றியது என்கின்ற செய்தியை சொல்ல விளைகின்றார். தன் உயிரை காத்துக்கொள்ள மோசே தன் பிறந்த இடத்திலிருந்து வேற்று நாட்டிற்கு தப்பி ஓடியதை போல இயேசுவும் நாசரேத்திலிருந்து எகிப்திற்கு கூட்டிச் செல்லப்படுகின்றார். தகுந்த காலம் வருகின்ற பொழுது மோய்சன் மீண்டும் தன் பிறந்த இடத்திற்கு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை விட்டுக் கொடுத்ததை போல இயேசுவும் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி வந்து மக்களுக்கு மீட்பினை அறிவிப்பதாக இருக்கும் என்று சொல்லி இந்த துணியிலேயே மத்தேயு தன் நற்செய்தி எழுதுகின்றார். இந்த மாசில்லாத குழந்தைகளை ஏன் ஏரோது கொன்றான் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதனுடைய பின்னணி நமக்கு தேவைப்படுகின்றது. அதற்கு காரணமாக இருந்த ஏரோதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏரோது ரோமை அரசரால் யூதேயா மற்றும் அதை சூழ்ந்திருக்கின்ற பகுதியை ஆள்வதற்காக குறுநில மன்னனாக நியமிக்கப்பட்டவர். இவர் மிகவும் பதவி வெறி கொண்டவராக இருந்தார். இவருடைய வரலாற்று ஆசிரியர் யோசேப்புஸ் எழுதுகின்ற பொழுது தன்னுடைய பதவியை காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய முதல் மனைவியையும் மகனையும் கொலை செய்கின்றார். 2வது மனைவி, அவருடைய தாய், மருமகன் அனைவரையும் கொலை செய்கின்றார். ஏன்? தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் கூட தன்னுடைய 2வது மகனாக அந்திபார்த்தர் என்பவரையும் கொலை செய்கின்றான். தன்னுடைய பதவிக்கு யாரெல்லாம் ஆபத்தாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவனுக்கு தெரிய வருகின்றோ அவர்கள் அனைவரையும் கொலை செய்து தன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உறுதியாக இருந்தவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட அந்த ஏரோதை நோக்கித்தான் 3 ஞானிகள் வருகின்றார்கள். விண்மீனால் வழி நடத்தப்பட்டு அவர்கள் ஏரோதனுடைய அரண்மனையை நெருங்குகின்ற பொழுது விண்மீன் மறைந்து போகின்றது. குழம்பி போன அந்த ஞானிகள் ஏரோது அரசனிடம் கேட்கின்றார்கள், யூதர்கள் அரசர் பிறந்திருக்கின்றாரே,
அவர் எங்கே என்று சொல்லி. ஏற்கனவே பதவி வெறியினாலே அதற்கு எதிராக இருக்கின்ற அனைவரையும் கொன்றொழித்து தன் பதவியை காத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்த ஏரோதுக்கு இந்த செய்தியானது மிகப்பெரிய கலக்கத்தையும் ஒரு வகையான போராட்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய பதவிக்கு எதிராக ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது என்று கேட்டவுடன் அவனால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் எந்த குழந்தை தனக்கு எதிராக இருக்கின்றது அவனால் கண்டுகொள்ளவும் முடியவில்லை. இந்த சமயத்தில் தான் ஒரு வஞ்சகமான நாடகமாடி ஞானிகளிடம் சொல்லி அந்த குழந்தையை கொல்வதற்காக அவன் திட்டம் தீட்டுகின்றான். அந்த திட்டமும் கடவுளால் முறியடிக்கப்படுகின்றது. இந்த ஏமாற்றத்திலே அந்த பகுதியில் இருக்கின்ற 2 வயதிற்கு உட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்று போடுகின்றான். இயேசு நம் ஒவ்வொருவருக்காக உயிரை கொடுக்க வந்தார். ஆனால் இயேசு பிறந்த பொழுது இயேசுவுக்காக உயிரை கொடுத்த குழந்தைகள் தான் இந்த மாசில்லாத குழந்தைகள். இப்படி இயேசுவுக்காக உயிரை கொடுத்த இந்த குழந்தைகளை மறைசாட்சிகளாக திருச்சபை உயர்த்தி நினைவு கூர்ந்து அவர்கள் மாசற்ற தன்மையை மேன்மைப்படுத்தி இருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இத்தகைய இயேசு நம் ஒவ்வொருவருக்காக உயிரை கொடுக்க வந்தார். இயேசுவுக்காக உயிரை கொடுத்த மாசில்லாத குழந்தைகளை தாய் திருச்சபையானது மறைசாட்சிகளாக உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கின்றது. இத்தகைய மாசில்லாத குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளில நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி ஆண்டவருக்கு உகந்த இல்லமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையை பாடமாக எடுத்து செல்லுவோம். யாக்கோபு தன் திருமுகத்திலே சொல்வார் அல்லவா, நம் வாழ்விலே வருகின்ற துன்பங்களுக்கு சோதனைகளுக்கு கடவுள் காரணம் அல்ல, மாறாக நம்முடைய தீய எண்ணங்களே நமக்கு சோதனைகளாக மாறி விடுகின்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இந்த உலகிலே காணப்படுகின்ற எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் மனிதனாகத்தான் இருக்கின்றான். இந்த மாசில்லாத குழந்தைக்கு இறப்பதற்கும் அவருடைய பெற்றோர் கதறலுக்கும் அழுகைக்கும் காரணமாக இருந்தது ஏரோதனுடைய சுயநலம். தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தனக்கு எதிராக யாரும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக மாசற்ற குழந்தைகளை அவன் அழிக்கின்றான். அன்று அந்த தாய்மார்கள் புலம்பலுக்கு அவன் காரணமாக அமைந்து விடுகின்றான். அன்பு சகோதரனை, நம்முடைய வாழ்விலும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் துன்புறுவதற்கு எத்தனையோ நேரங்களிலே காரணமாக அமைவது நம்முடைய சுயநலம். நான் என்கின்ற அந்த குணம், என்னுடையது, என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள் என்கின்ற அந்த மேலோட்டமான எண்ணங்கள் தான் பிறர் படுகின்ற துன்பங்களை கண்டுகொள்ளாமல் நம் கண்களை அடைத்து விடுகின்றது. அவர்கள் எழுப்புகின்ற குரலும் நம் காதுகளிலே விழுவதில்லை. அதை பற்றி நாம் கவலையும் படுவதில்லை. நான் பதவி உயர்வு பெறுவதற்காக, நான் வசதியாக வாழ்வதற்காக, நான் சந்தோஷமாக இருப்பதற்காக எதையும் செய்வேன் என்கின்ற அந்த ஒரு மனப்போக்கை மனிதனுக்கு கொடுத்து விடுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலும் கூட நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் கலங்கி தவிப்பதற்கு, துன்பத்திலே துயரத்திலே வீழ்வதற்கு, நிம்மதியை இழந்து வாழ்வதற்கு நம்முடைய சுயநலம் எத்தனையோ நேரங்களில் காரணமாக அமைந்து விடுகின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா காலத்தில் கடவுள் தன்னை மறுத்து நம்மை தேடி குழந்தையாக வந்த இந்த நாளிலே நான் சுயநலத்தோடு வாழ்ந்து பிறருடைய துன்பத்திற்கு காரணமாக இருந்திருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, ஏரோது தன்னுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினான். தன்னுடைய பதவியை காத்துக் கொள்வதற்காக தன் அரசன் என்கிற உரிமையை தவறாக பயன்படுத்தி குழந்தைகளை கொன்றளிக்கின்றான். இறைவன் கொடுத்த உரிமையை தவறாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது எத்தனையோ நேரங்களிலே நம்முடைய வாழ்வின் அழிவுக்கும் பிறருடைய அழிவிற்கு நாம் காரணமாக அமைந்து விடுகின்றோம். தொடக்க நூலிலே கடவுளுடைய சாயலையும் பாவனையும் பெற்றிருந்த ஆதாம் ஏவாள் கடவுள் கொடுத்த உரிமையை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த உலகிற்கு ஜென்ம பாவத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஏலியும் அவருடைய புதல்வர்களும் நீ என்றென்றும் என்னுடைய ஆலயத்தை படத்தில் பணிபுரிகின்ற குருவாய் இருப்பாய் என்று சொல்லி சொன்னார். ஆனால் ஏலியுடைய மகன்கள் அந்த உரிமையை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது நான் கொடுத்த வாக்குறுதி எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி கடவுள் அவர்களை புறக்கணித்ததாக சொல்லப்படுகின்றது. கழுதையை தேடி சென்ற சவுலை இஸ்ரேலுடைய அரசராக கடவுள் தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்கின்றார். ஆனால் அவர் பொறாமையினாலே தனக்கு கொடுத்த அந்த உரிமையை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது, இறை சட்டத்திற்கு கீழ்ப்படியாத பொழுது அவரும் புறக்கணிக்கப்படுகின்றார். அவருக்கு பதிலாக தாவீது அரசனாக திருப்பொழிவு செய்யப்படுகின்றார். இப்படி தன்னுடைய உரிமையை தவறாக பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு வாழ்விலும் இறைவன் கொடுத்த அருளும் ஆசீரும் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. நாம் பிறருடைய துன்பத்திற்கு, பிறருடைய துயரத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்றோம்.
நம்ம அன்றாட வாழ்விலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற சுதந்திரத்தை அவருடைய பிள்ளைகளா இருக்க தூய ஆவியால் வழி நடத்தப்பட ஆண்டோட அற்புதமான கரங்கள் தவழ்கின்ற இந்த கொடையை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சிந்திப்போம். மூன்றாவதாக, இந்த உலகத்தின் மீது, தன் பதவியின் மீது, அதிகாரத்தின் மீது அவன் கொண்ட அதீத ஆசை, பேராசையே எல்லா துன்பங்களுக்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலும் கூட எத்தனையோ நேரங்களில் நம்முடைய பேராசைகள் தான் நமக்கு பல்வேறு விதமான துன்பங்களை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கின்றது. நாம் படுகின்ற பேராசையினாலே நம்மோடு இருக்கின்ற மனிதர்களையும் சிதைக்க ஆரம்பிக்கின்றோம். பிறருடைய அழிவிற்கும் துன்பத்திற்கும் நாம் காரணமாக அமைந்து விடுகின்றோம். நம்மிடம் இருக்கின்ற பேராசைகள் என்ன? மனிதர்கள் மீது இருக்கலாம், பொருள்கள் மீது இருக்கலாம், உடல் இச்சைகள் மீது இருக்கலாம், உலகத்தில் இருக்கின்ற பதவி பட்டங்கள் மீது இருக்கலாம், பணத்தின் மீது இருக்கலாம். நாம் இதிலே அதிக ஆசை கொண்டு நம் ஆன்மாவையும் பிறரையும் அழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி சிந்தித்து பார். அடுத்ததாக, ஏரோது எப்பொழுதும் பயந்த சுபாவத்தோடு இருந்தான். யாராவது ஏதாவது வழியிலே என் பதவி பறிபோய் விடுமோ என்று சொல்லி அந்த பயம் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அந்த சந்தேகம் தான் தன்னோடு இருக்கின்ற மனைவி, பிள்ளைகள், உறவுகளை கூட, உடன் பிறந்தவர்களை கூட சந்தேகிக்க வைத்தது, அவர்களை அழித்து ஒழிக்க வைத்தது. நம்முடைய வாழ்விலும் கூட இந்த சந்தேகம் என்கின்ற குணத்தின் வழியாக எத்தனையோ நேரங்களிலே நம் குடும்ப உறவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சந்தேக குணம் நம் குடும்பத்தின் சந்தோஷத்தை முழுமையாக அழித்து கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரமே, இதோ இந்த மாசற்ற குழந்தைகள் விழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே இதற்கு காரணமாக இருந்த ஏரோதிடம் காணப்பட்ட குணநலன்கள் இடம் இருக்கின்றனவா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு சகோதரமே, எத்தனையோ நேரங்களிலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த தவறும் செய்யாத மனிதர்களை நம்முடைய இயல்பினாலே, நம்முடைய வாழ்க்கையினாலே சிதைத்து கொண்டிருக்கின்ற அந்த மனநிலை உணர்ந்து கொள்ளுவோம். நம்மிலே பிறந்திருக்கின்ற கிறிஸ்துவினுடைய அருளாலும் அவர் கொடுக்கின்ற ஆற்றலினாலும் வருகின்ற புதிய ஆண்டிலே சுயநலம் இல்லாத பற்றற்ற வாழ்வின் வழியாக பேராசை இன்றி நம் தேவைகளை மட்டுமே தேடிக்கொண்டு பிறரோடு இணைந்து வாழ்கின்ற, சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற மனிதர்களாக வாழ முயற்சிப்போம். அதற்கான அருளை கேட்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.
தெய்வம் மனித பிறவியேற்று இயேசுவானது, நம் இயேசுவானது, அது தூய உள்ளம் கொண்டவர்க்கு உண்மையானது, என்றும் உண்மையானது. அது தூய உள்ளம் கொண்டவர்க்கு உண்மையானது, என்றும் உண்மையானது. இனிமையாக தென்றல் வீசி கானம் பாடுது, இனிமையாக தென்றல் வீசி கானம் பாடுது. நம்மை ஒன்று சேர்த்து அன்பில் இணைத்து நலங்கள் தருகுது, நலங்கள் தருகுது. மாசில்லாத குழந்தை ஒன்று மண்ணில் வந்தது, அது மரியின் மடியிலே கண் திறந்தது, காட்சி தந்தது, நம் கவலை தீர்ந்தது. வறுமை கொண்ட மாந்தர் உள்ளம் நிறைவு காணுது, அது வறிய நிலையில் உள்ளவர்க்கு செல்வமானது. வறுமை கொண்ட மாந்தர் உள்ளம் நிறைவு காணுது, அது வறிய நிலையில் உள்ளவர்க்கு செல்வமானது. துன்ப வாழ்வு தீபம் தன்னை கண்டு மகிழுது, இங்கு மனிதம் இறையை காணும் ஆசை நிறைவு பெருகுது, நிறைவு பெருகுது, நிறைவு பெருகுது. Da